கீ பொடி இட்லி பார்க்கலாமா? ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி ஆட் பண்ணிவிட்டு அரோமாக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ அண்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாயில் பண்ண இட்லியில் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் கீயை நல்லா ஃபுல்லாக டேப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த பொடி இட்லியோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டேப் பண்ணி ஒரு இட்லியாக தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆஃப் கீயை ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு இட்லியாக இந்த மாதிரி நம்ம இப்போ கிறிஸ்பாக இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இட்லியோட கார்னர் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வரணும். அட் த சேம் டைம் அந்த மசாலா பொடி எதுவுமே கருகிடக்கூடாது. நான் இதில் கீ வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் டயட்டில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கீ கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதை குக் பண்ணும் போதே இதோட அரோமா வந்து பயங்கரமாக நமக்கு சாப்பிட்றதுக்கு டெம்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இட்லி பிடிக்காதவங்க கூட மினிமம் 4லேருந்து 5 இட்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.